வணக்கம். போலியாக பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை எவ்வாறு ரத்து செய்வது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழக அரசு கடந்த 16/8/2022 அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் புதிதாக 2 சட்டப்பிரிவுகளை சேர்த்திருக்காங்க. சட்டப்பிரிவு 77A 77B. அந்த சட்டப்பிரிவின்படி மாவட்ட பதிவாளருக்கு போலி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு அளவில்லாத அதிகாரங்களை வழங்கியிருக்கு. அந்த சட்டப்பிரிவு வந்த தேதியிலேருந்து நிறைய புகார்கள் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் மக்கள் கொடுத்தாங்க. அதில் சமீபத்தில் போலியாக பதிவு செய்யப்பட்ட பத்திரங்கள் முதற்கொண்டு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி போலியாக எனது நிலங்களை பத்திரம் பதிவு செய்து விட்டார்கள் என்று மனு கொடுத்தாங்க. அதில் நிறைய ஆவணங்களை பற்றி விசாரிக்கிறதுல மாவட்ட பதிவாளருக்கு நிறைய சிரமம் இருந்தது. ஏனென்றால் 30 வருடங்களுக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள், அதன் பின்னர் 5 பேர் 6 பேர் கூட அந்த ஆவணங்களை மாற்றி மாற்றி விற்பனை செய்திருக்கிறார்கள். அதை எவ்வாறு ரத்து செய்வதுன்னு சொல்லி நிறைய அதில் கான்ட்ரவர்சிகள் இருந்தது. அப்புறம் உயர்நீதிமன்றத்தில் அது குறித்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க. அதனால் கடந்த 2023 ஜூன் ஜூலை மாதங்களிலிருந்தே 77A கீழே எந்த ஒரு புகார் மனுவும் மாவட்ட பதிவாளர் பெறவில்லை. சமீபத்தில் 2023 என்னுடைய ஆவணங்கள் போலியாக பதிவு செய்யப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முருகேசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 16/8/2022 இந்த சட்ட திருத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ஆவணம் போலியாக பதிவு செய்யப்பட்டது. நான் அதை எதிர்த்து நான் மாவட்ட பதிவாளர்கிட்ட மனு கொடுத்தேன். ஆனால் மாவட்ட பதிவாளர் எவ்வித நடவடிக்கை எடுக்கல. ஸோ மாவட்ட பதிவாளர் என்னோட ஆவணத்தை அதாவது என்னுடைய சொத்தின் பேரில் உருவாக்கப்பட்ட போலியான ஆவணத்தை ரத்து செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செஞ்சுருக்காரு. அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அதை எடுத்து அவர் ரிட் அப்பீல் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சார். அந்த மனுவில் சென்னை உயர்நீதிமன்ற இரட்டை நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா, 16/8/2022 அப்புறம் போலியாக பதியப்பட்ட ஆவணங்களை ரத்து செய்வதற்கு அந்த சட்டப்பிரிவுக்கு எந்தவித தடையும் இல்லை. ஸோ 16/8/2022 பிறகு பதிவு செய்யப்பட்ட போலி பத்திரங்களை தாராளமாக மாவட்ட பதிவாளர் ரத்து செய்யலாம், அவருக்கு எவ்வித தடையும் இல்லைன்னு உத்தரவு வழங்கியிருக்கு. 16/8/2022 முன்னாடி பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் குறித்து நீதிமன்றம் தற்போது வரை எந்த ஒரு முடிவும் எடுக்கல. அது பெண்டிங்லேயே இருக்கு. அதனால 16/8/2022 முன்னாடி பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை குறித்த புகாரை மாவட்ட பதிவாளர் தற்போது வரை எந்த மாவட்ட பதிவாளரும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் 16/8/2022 அப்புறம் பதிவு செய்யப்பட்ட போலி ஆவணங்களுக்கு எதிராக தற்போது மனு கொடுக்கலாம். அப்படி மாவட்ட பதிவாளர் 16/8/2022 அப்புறம் பதிவு செய்யப்பட்ட போலி ஆவணங்களுக்கு எதிராக மனுவை வாங்க மறுத்தாலோ அல்லது இந்த மனுவை பெற்றுக்கொண்டு மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் இருந்தாலும் உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாவட்ட பதிவாளர், சார் பதிவாளர் மற்றும் பதிவுத்துறை தலைவர் அவர் 3 பேருக்கு எதிராக உடனடியாக மேண்டமஸ் ரிட் மனு நம்ம தாக்கல் செய்யலாம். அந்த ரிட் மனு தாக்கல் செஞ்சிட்டாலே கன்சிடர் தி ரெப்ரசன்டேஷன் சொல்லிட்டு ஒரு 12 வாரத்துக்குள்ளேயோ அல்லது 8 வாரத்துக்குள்ளேயோ நம்மளோட கோரிக்கையை பரிசீலனை பண்ண சொல்லி மாவட்ட பதிவாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிப்பாக உத்தரவிடும். ஸோ அந்த உத்தரவு நகலை நம்ம உடனடியாக ரெஜிஸ்டர் தபாலில் மாவட்ட பதிவாளருக்கு அனுப்பிச்சு வச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய சொத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட போலியான ஆவணங்களை ரத்து செய்வதற்கு கண்டிப்பாக மாவட்ட பதிவாளர் அந்த ரத்து செய்வார். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி 16/8/2022 முன்னாடி பதிவு செய்யப்பட்ட போலி பத்திரங்களை எதிர்த்து நம்ம சிவில் நீதிமன்றங்களை மட்டுமே நாட முடியுங்கிற ஒரு நிலைமை தான் தற்போது வரை இருக்குது. விரைவில் சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கான ஒரு உத்தரவை பிறப்பிக்கும் என்று நம்புவோம். நன்றி.